உங்ககிட்ட ஒரு கேள்வி. மனுஷனுக்கு எவ்வளவோ இன்பம் இருக்குங்க. சாப்பிடும்போது ரொம்ப இன்பம் அடையறான். அதன் பிறகு இயற்கையை ரசிக்கும்பொழுது இன்பம் அடையறான். இன்னும் பல விஷயங்களை பார்க்கும்பொழுது இன்பம் அடையறான். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆனால் அவன் காமத்தில் இருக்கும்பொழுது அடையக்கூடிய இன்பத்தை அவன் பெரிதாக கருதுகிறான். அதற்கான காரணம் ஏன்? பெரிதாக கருதுறோம். அதற்கான காரணம் ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதற்கான விடையை நாம் எங்கே தேடணும் அப்படின்னா, நம்முடைய சான்றோர்கள், குறிப்பாக ஆன்மீக சான்றோர்கள் இது தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த காமம் என்கின்ற ஒரு விஷயம், இந்த கலவி என்கின்ற ஒரு விஷயம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நாம் யாருமே கிடையாதுங்க. அதனால் இந்த விஷயம் தவறு அப்படின்னோ அல்லது இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாதுன்றதோ கருதுவது தான் தவறு. இன்னும் சொல்லப்போனால், வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற புத்தகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தில் ஜேகே அவர்கள் இதை பற்றி தெளிவாக விவரிச்சிருக்கார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மிக 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 அவர் தலையில் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, இதற்கான காரணம் என்ன, அவன் ஏன் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றி வச்சிருக்கான்றது தெளிவாக சொல்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் காமத்தில் ஈடுபடும் பொழுது, அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்பம், அந்த இன்பத்தில் அவன் என்னன்னா எல்லாத்தையும் மறக்கிறாங்க. அவன் எல்லாத்தையும் மறந்து செல்ஃப்னு சொல்லக்கூடிய அந்த தன்னை உணரக்கூடிய அந்த அனுபவம், அது ஒரு நொடி மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு நொடிக்காக, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நொடிக்காக அவன் தன்னை எவ்வளவோ பிரச்சனைக்குள்ளாக்க மாற்றிக்கான். அதுக்கான காரணம் அதற்கு அந்த காமம் அல்ல. அதுக்கு அவன் என்னன்னா, அவன் எல்லாத்தையுமே கான்ஃப்ளிக்டாக தான் வச்சுருக்கான். அவன் வாழ்க்கையே பார்த்திங்கன்னா அவனுடைய காலையில் தொடங்கியது முதல் இரவு வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையாகவே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் மறந்து நான் அந்த செய்கையில் ஈடுபட முடியுமா, நான் அப்படி செய்ய முடியுமா, நான் அந்த விஷயத்தில் இருக்க முடியுமா, காமத்தில் நான் திளைத்து இருக்க முடியுமான்ற ஒரு விஷயம் வருது. ஆக பிரச்சனைன்றது காமத்தில் இல்லை, நாம் அதை அணுகும் விதத்தில் அப்படின்றது தெளிவாக சொல்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். நம்முடைய சமூகம் இந்த காமத்தை எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக இந்த சமூகத்துக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய சமூகம் பன்மடங்கு உயரும். ஜேகே சொல்கிறாரு, இது விஷயம் நமக்கு புரியுது இல்லையா? ஏன்னா அந்த ஒருங்கிணைந்த அந்த நொடியில் அதை தமிழில் இன்னும் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவோம், பேரின்பம் சொல்லுவோம். அந்த பேரின்பம் சொல்வது இந்த இணையக்கூடிய விஷயத்துக்கு இல்லைங்க. நான் சொன்ன உடனே ஆஹா இதுதான் பேரின்பம் அப்படின்னு வச்சுக்காதீங்க. இந்த இணையக்கூடிய விஷயம் சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்தை அடைய வேண்டும். அந்த பேரின்ப நிலை என்பது நீ சிவத்தை அடையக்கூடிய நிலை, அல்லது உன்னை உணரக்கூடிய நிலை, அல்லது மிகப்பெரிய இருக்கக்கூடிய நிலை அப்படி வச்சுக்கங்க. அந்த மிகப்பெரிய நிலையை அடையணும் அப்படின்னா நான் இதை கடந்து வர வேண்டும்ன்றார். காமத்தை கடக்க வேண்டும்ன்றார். ஆக அதுக்காக கடக்க வேண்டும்னா அதை எதிர்க்கணுமா, அது இல்லாமையே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா எப்படி நம்ம ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு தங்குறது இதெல்லாம் முக்கியன்றமோ, அதுபோல் காமமும் ஒரு முக்கியமான விஷயம்தான். அதையும் அவன் அனுபவிக்க வேண்டும் தான். ஆனால் அதை ஏகப்பட்ட பிரச்சனையை அவன் உருவாக்கி வச்சிருக்கான். ஏகப்பட்ட விஷயங்கள் அவனை கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது ஏகப்பட்ட சக்திகள் அவனுக்குள்ளே கொண்டு வருது. அது எப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறான்றது அவனுக்கு கண்டிப்பாக அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது நம்ம நம்முடைய சமூகம் அப்படி உருவாக்கி வச்சிருக்கு தான் சொல்லணும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆராய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதாவது நம்ம பார்த்தோம், அந்த நொடியில் நாம் எல்லாத்தையும் மறந்து நம்மளை உணரக்கூடிய அந்த ஒரு நொடி இருக்குன்ற சொல்கிறோம். அந்த ஒரு நொடிக்காக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அதுக்கு நோக்கி தான் இருக்குது. ஆக உண்மையிலேயே மனிதனுக்கு அப்போ எது தேவைன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் தேவை. அந்த ஆனந்தத்தை அவன் உணர்ந்துட்டான். அதாவது நாம் இது சிற்றின்பப்பா, இது நீ ஒரு நொடி இருக்கும், மிஞ்சி போனால் உனக்கு அதற்கு பிறகு திருப்பி நீ தேட வேண்டியது தான். கூடவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த இன்பத்தை என்னால் எனக்குள்ள நான் சிவமாம் தன்மையை உணரும் பொழுது உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். அதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள், சைவ பெரியவர்கள் குடும்ப வாழ்க்கையை வற்புறுத்தினாங்க. இறைவனாக வைக்கும் பொழுதும் பார்வதி அதாவது சிவன் பார்வதி சமேதராக வச்சாங்க. அதனால தான் நாம் இந்த இல்லற ஒழுக்கத்தில் இருந்த பிறகு இந்த இல்லற ஒழுக்கத்திலிருந்து நாம் மேலும் ஒரு படி மேலே போடணும்னா நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நாம் ஒழுக்கத்தோடு இருக்கணுங்க. ஒழுக்கம் அப்படின்றது நாம் மற்றவரை
தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். யாருக்கும் நீங்கள் பிரச்சனை பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும். நீ யாருக்கும் எந்த பிரச்சனை, நீ செய்யக்கூடிய ஒரு செயல் அடுத்தவனுக்கு துன்பத்தை விளைவிக்கலை அப்படின்னா நீ ஒழுக்கமாக இருக்க அர்த்தம். நீ யாருக்கும் பிரச்சனை பண்ணல, நல்லா சிரித்து பேசுகிற, எல்லாருக்கூடையும் இந்த சமூகத்தை இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் சிறப்பாக விட்டுட்டு போகிறேன்னா நீ மிகச்சிறந்த ஆள். ஆக அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்குன்னா நிச்சயமாக நீ நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கன்னு அர்த்தம். இப்போது ஜேகே சொல்கிறாரு, ஆக இதை நீ ஒரு தண்டனையாக பார்க்காது. இப்போது மனுஷனுக்கு எங்கே இருந்தாலும் பிரச்சனை, அவனை இப்படி திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது, அந்த பக்கத்துல வச்சு, அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா இதன் மூலமாக நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட முடியுமா, ஆக இந்த காமத்தின் மூலமாகவே என்னுடைய மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடியுமான்னு பார்க்குறான். இது அவன் தவறு கிடையாது, அவன் அணுகக்கூடிய விதம் தான் தவறு. இப்போ இதே விஷயம்தான் இன்றைக்கு பல பேர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாயிருக்காங்க. அதுக்கான காரணம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அந்த இடத்துல இருக்க முடியுமா, எல்லா பிரச்சனையும் வந்து நான் இருக்கணுமா. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் விட நாம் ஆன்மீக பயணம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்பயணம், நம்மளை நோக்கி போகும்பொழுது என்ன ஆகும்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பேரின்ப நிலை இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதே யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பலைன்றது தான் இன்றைக்கி கண் கூட நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஜேகே அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, ஆக இப்போ இந்த விஷயங்களை அனுபவிக்கிறது தவிரப்பா அவர் தெளிவாக ஒரு அடிக்கோடுறார். ஒரு அழகான ஒரு நதியை பார்ப்பதோ அல்லது இலையில் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தை பார்ப்பதோ அல்லது இயற்கையை ரசிப்பதோ அல்லது அழகான விஷயங்களை பார்த்து ரசிப்பதோ தவறில்லை. ஆனால் நீ பார்க்குற இல்லையா, அதை நீ பதிவு செஞ்சு வச்சுக்கிற. பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு திருப்பி இதே தான் வேணும்னு நீ துடிக்க ஆரம்பிக்கிற. அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. ஸோ உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வராத. வித்தவுட் அ தாட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வித்தவுட் அ தாட் யூ லுக் இன்டு இட்ன்றார். அதாவது நீ பாருன்றார். எண்ணங்கள் இல்லாமல் உன்னால் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியுமான்றதை பாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் உனக்கு நடக்குது அப்படின்னா நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் ஜேகே அவர்கள் கருத்து. ஆக வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற இந்த புத்தகத்தில் இந்த காமத்தை பற்றி இந்த செய்தியை இன்னும் தெளிவாக என்ன விளக்குறாரு. நாம் மீண்டும் பல காணொளிகளை இந்த செய்திகளை எந்தெந்த நோக்கத்தில் நாம் எந்தெந்த ஒரு கோணத்தில் அணுகுனா நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த காணொளியில் நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்னா, மனிதனானவன் காமத்தில் தன்னை உணர முடியுமா, அதாவது அந்த மகிழ்ச்சி நிலையை அந்த ஒரு நொடி பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு நொடிக்காக அவன் உணர முடியுமான்றது முயற்சி செய்யலாம். அது இயற்கை. ஆனால் நாம் செய்ய வேண்டியது தவறு அந்த காமத்தில் இல்லை. தவறு நாம் இந்த உலகத்தை ஏகப்பட்ட முடிச்சுகள், கான்ஃப்ளிக்ட் சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கையை ரொம்ப 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 காம்ப்ளெக்சிட்டி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான காரணம் அது வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு எண்ண முடிச்சுகள், எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனையை வச்சுருக்கோம். அந்த பிரச்சனையை தாண்டி நாம் வாழ்வது என்பது தான் ஒரு சிறப்பான வாழ்வாக இருக்க முடியும். அதற்கு நமக்கு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். அந்த தெளிவான பார்வை அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பம். மீண்டும் உங்களுக்கு அருமையான சிந்தனைகள் சந்திக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப் என்ற புத்தகத்தை படித்து பாருங்கள். நிச்சயமாக நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இதில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கலாம். மீண்டும் அருமையான கருத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.